வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே. இந்த சேனலில் ஏறக்குறைய பதிவு போட்டு ஒரு 6 மாதம் ஆகுது. தற்போது பதிவு போட வேண்டிய சூழ்நிலை. அதாவது நம் சத்குருநாதர் ஸ்ரீராம் பாபா என்கின்ற வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பாபா அவர்களை பற்றிய விவரங்களை நாம் இந்த பதிவில் சொல்லலாம். முதல்ல பாபா எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன வகையான உணவுகளை உட்கொண்டிருக்கிறாரு, மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாரா, பக்தர்கள் அவரை தரிசனம் பண்ணலாமா, அப்படின்னா எந்த நேரத்தில் தரிசனம் பண்ணலாம், எப்படிலாம் தரிசனம் பண்ணலாம் போன்ற விவரங்களை இந்த பதிவில் பகிர்ந்து வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஐயாவை பார்க்க வரலாமான்னு கேட்டாங்க. அதனால் இந்த பதிவு போடுறோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சில பேர் கேட்டாங்க, மகான் இவருக்கு இவ்வாறான தீவிர மாரடைப்பு நோய் வருவதற்கு காரணம் என்ன, அந்த மாதிரி வரலாமா, மகான்களுக்கே இப்படி வரலாமா அப்படின்ற சந்தேக கேள்விகள் கேட்டாங்க. அதில் குறிப்பாக மகான்களுக்கு வரும். ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கிற ஒரு சில எக்ஸாம்பிளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இடர்பாடு வியாதி, கேன்சர் வியாதி வந்தது. அதே போல் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும் அதே மாதிரி ஒரு கேன்சர் வியாதி வந்தது. அவ்வாறான மகான்களுக்கு வருமா அப்படின்னா அது வரும். அது அந்த சஞ்சித கர்மத்தினுடைய பலன். அது அவங்கள பாதிக்குமான்னா அது பாதிக்காது. ஏன்னா அவங்க பூரணத்துவம் பெற்றவங்களுக்கு பெற்றாங்கன்னா அவங்க பௌதிக உடலினுடைய உணர்வுகள் அற்ற நிலையில் கூட அவங்க இருக்கலாம். ஆகையினால் அந்த வலி வியாதியினுடைய தாக்கம் அவங்களுக்கு அது ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே இந்த கர்மானா என்ன, அதில் கர்மா மகான்களுக்கு கர்மா உண்டான்னா மகான்களுக்கு கர்மா இருக்காது. ஏன்னா இப்போ கர்மானா ஒரு சில விஷயங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மா, இது 3. சஞ்சித கர்மானா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம அப்பா நம்ம அக்கௌண்ட்டில் 200 ரூபா போட்டிருக்கார். அதாவது நம்ம பிறவி எடுக்கும்போது அந்த ஜீவாத்மா வச்சிருக்கிற அந்த அக்கௌண்ட், அந்த கர்ம வினை பலன்கள் அதில் இருக்கும். அது நல்ல கர்மம், தீய கர்மம் எல்லாமே நாம் செஞ்சது தான். அதனுடைய பலன் அந்த அனுபவிக்கக்கூடிய நிலையில் அந்த உடல் இருக்காமல் அதனுடைய ஆயுசு போயிடுச்சுன்னா அந்த ஜீவாத்மா அந்த கர்மாவை கொண்டு வரும். அது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக், அதை மாற்ற முடியாது, அதை கழித்து தான் ஆகணும். அது ஒரு 200 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோமே நம்ம அக்கௌண்ட்டில், அது சஞ்சித கர்மா 200 ரூபா. பிரார்த்த கர்மாங்கிறது நம்ம அந்த 200 ரூபாயில் 100 ரூபாய் எடுத்து ஒரு முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணுறோம். அது ஒரு செயல், இப்போ இருக்கிற செயல். அந்த கர்மானுடைய பலனை வச்சு இப்போ நான் ஒரு செயலை பண்ணுறேன். அதன் மூலியமாக நான் அடையிற காசு ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னா 100 ரூபாயில் 110 ஆகுது. அப்போ அந்த 110 என்னது தான், அந்த 10 என்னது தான் அது லாபம். அதாவது அந்த 10 ரூபாய் எந்த கணக்குன்னா ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விளைவின், அந்த கர்மத்தின் விளைவாக விளைகின்ற அடுத்த ஒரு கர்ம பலன். அந்த பலனை நீ எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ நார்மலாக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சஞ்சித கர்மா அதை அந்த உடல் அனுபவித்து
கழிக்கணுங்கிறதுனால அந்த ஒரு 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 100 வருடம் வாழறார் அந்த மகான் அப்படின்னா அதுக்குள்ளவே அந்த சஞ்சித கர்மா கூட நில் பண்ண முடியும். அப்படி நில் பண்ணலன்னா அது தொடர்ந்து கூட இருக்கும். ஆனால் பிரார்த்த கர்மத்தை, அதாவது தன் செயலை, இப்போதைய செயலை மாற்ற முடியும். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் ஆகணும்னு ஒரு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் நாளைக்கு எக்ஸாம். ஆனால் அன்றைக்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படி நான் போயிட்டு வரேன். எனக்கு 80 மார்க் கிடைக்குது, 79 மார்க் கிடைக்குது. நான் சினிமாவுக்கு போகாமல் இருந்து படிச்சிருந்தேன்னா 1 மார்க் அதிகமாக கிடச்சிருக்கும், அதாவது 80 மார்க் கிடச்சிருக்கும், எனக்கு சீட்டு கிடச்சிருக்கும். 80 மார்க் கிடைச்சவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருச்சு. அப்போது 1 மார்க் கம்மியாயிடுச்சு. அப்படின்னால எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல. என்ன கிடச்சிருக்குன்னா பிஇ கிடச்சிருக்கு. ஸோ என்னுடைய வாழ்க்கை முழுதுமான ப்ரொஃபஷனே சேஞ்ச் பண்ணது அந்த கர்ம வினையினுடைய தாக்கம். நான் செய்யக்கூடிய செயல், ஒன்று சினிமாவுக்கு போகாமல் படிச்சிருந்தேன்னா அந்த 1 மார்க் அதிகமாக எடுத்துருக்கலாம், நான் டாக்டர் சீட்டை கிடச்சிருக்கலாம், நான் டாக்டர் ப்ரொஃபஷனல் கிடச்சிருக்கோம். அது போகாததுனால வேறு சினிமா படம் பார்த்ததுனால எனக்கு அந்த 1 மார்க் குறைஞ்சாலும் அதுக்கான பலன் அடுத்த டாக்டர் உத்தியோகம், அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ நம்ம செயலை எப்படி நம்ம நெறிப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஃபியூச்சர் அமையும். அதுதான் ஆகாமிய பிராப்த கர்மம். ஸோ இந்த பிராப்த கர்மத்தை மகான்கள் என்ன பண்ணுவாங்க, அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. இப்போ செய்யக்கூடிய செயல்களையோ இல்லை சஞ்சித கர்மத்தையோ கூட அவங்களால அர்ப்பணம் பண்ண முடியும். அர்ப்பணம்னா கிருஷ்ணார்ப்பணம். நீங்கனாலும் கூட செய்யலாத கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம், குருவார்ப்பணம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் இது அர்ப்பணம் செய்கிறேன். ஸோ இதனுடைய பலாபலன் கிருஷ்ணனுக்கு போகட்டும், சிவனுக்கு போகட்டும், குருவுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம், குருவார்ப்பணம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான செயல் செய்யும்போது அந்த பலாபலன் ஒட்டாது. ஆகாமிய கர்மம் 0 ஆகும், பிராப்த கர்மமும் 0 ஆக்கலாம். சஞ்சித கர்மம் எப்போது 0 ஆகுமோ அது 0 ஆகும்போது அவங்களுடைய லைஃப் முடியும். ஆனால் இவங்க சீக்கிரம் கூட முடிச்சிடலாம். ஏன்னா இவங்க முக்தி நிலை அடைஞ்சிடுறாங்க, பூர்ணத்துவம் அடைஞ்சிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அது எல்லாமே 0 ஆனால் தான் அந்த பூர்ணத்துவம், என்லைட்மெண்ட் கிடைக்கும். முக்தி, பூர்ணத்துவம், பரமத்துவம், எப்படி வேணாலும் நிறைய பட்டங்கள் இருக்குது. அது நிறைய வார்த்தைகள் மூலிமா சொல்லலாம். ஸோ மகான்கள் பூர்ணத்துவம் அடைஞ்சால் அது அவருடைய மகான் நிலை, அதாவது சிவநிலைக்கும் மேலே பரமேஸ்வர நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு இந்த கர்மாலாம் ஒட்டாது. வேறு நமக்கு தான் அந்த கர்மா. இப்போது நம்ம மகானுக்கு அந்த வியாதி வந்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, யூகிக்கிறேன்னா, யாரோ ஒரு பக்தனுடைய பெரிய கர்ம வினையை அந்த பக்தனுக்கு வந்திருந்தால் அந்த உயிரே போயிருக்கலாம். இல்லை அந்த குடும்பமே கூட அந்த பக்தியோட பாபாவை நம்பி இருக்கலாம். அதனால் அந்த குடும்பம் சிதைஞ்சு நிலை குலைந்து போகலாம். ஸோ அதை தடுத்தாட்கொள்ளும் பொருட்டு இவர் அந்த கர்மவினையை தான் ஸ்வீகரித்துக்கிறதா அவர் சங்கல்பம் பண்ணதுனால, அவ்வாறு மற்ற யாரோ வந்த பக்தர்களுக்கு வந்த அந்த கேடை, அந்த வினையை தான் எடுத்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டதுனால அவருக்கு அந்த வியாதி வந்திருக்கும்னு நாம் நம்புகிறோம். அதனால தான் அவர் மருத்துவம் பார்க்குறதுக்கு சிகிச்சைக்கு ஒத்துக்கிட்டார். அதனால் ஸோ மகான்களுக்கு வருமானா வரும். ஆனால் நம்ம மகானுக்கு யாரோ ஒருத்தருடைய கர்ம வினையை தான் சுகீதனம் பண்ணதுனால, தான் அனுபவிக்கணும்னு சங்கல்பம் பண்ணதுனால அதை அனுபவிச்சிட்டார். பட் ஏன் இதை எப்படி நம்ம நோக்கிறோம்னா, டாக்டர் இதை தான் ஒரு மனிதன், அதாவது சக பக்தன், இந்த தீவிரமான இதய அடைப்பு, மாரடைப்பு வந்ததுனால அதை கண்டிப்பாக தாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு வைத்தியம் பார்த்த மிகவும் 40 ஆண்டு அனுபவம் மிக்க அந்த டாக்டர் சொல்கிறாரு, இவ்வளோ மிக தீவிரமான மாரடைப்பு வந்தும் அவர் இப்போ பிழைச்சிருக்கிறது தெய்வீக செயல் அப்படின்றார்.
ஸோ அது தெய்வீக செயல் தான். அது எப்படின்னா, சதாசிவ பிரம்மேந்திரன் சொல்கிறாரு. அவங்க பாடி, அதாவது தேக பிரக்ஞையை விட்டவங்க. அவங்க எப்போவுமே அவங்களுடைய ஜீவாத்மாவை பரமாத்மாவோட ஐக்கியப்படுத்தி அந்த மோன நிலையில் இருப்பாங்க. அப்போது அவங்க செய்கிற செயல்லாம் எதுவுமே அவங்க கான்சியஸில், அதாவது பாடி கான்சியஸ் இல்லாமல் செய்வாங்க. அப்பேற்பட்ட நிலையில் ஒரு டைம் சதாசிவ பிரம்மேந்திரர், நான் ஏற்கனவே சதாசிவ பிரம்மேந்திரரும் பூண்டி மகானும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ கிளிப்பு வெளியிட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அவர் என்ன பண்ணுறார், சதாசிவ பிரம்மேந்திரர், அவர் திகம்பரர்னால் வானமே ஆடையாக தரித்தவர். அந்த மாதிரி திகம்பரராக இருக்கும்போது, அதாவது ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படி அவர் ஒரு முறை சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு மனதை லைக்கியப்படுத்திட்டு அந்த பாடியை மட்டும் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அவர் எங்கே போகிறோம் எது போகிறோம்லாம் தெரியாது. அவர் ஒரு இஸ்லாமிய மன்னனுடைய அந்தப்புறத்துக்குள்ளேயும் போகிறார், நடந்து போகிறார். அங்கே வாயில் காப்பாடெலாம் நிறுத்துகிறாங்க, ஆனால் போயிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் இது அரசருக்கு தெரிஞ்சு அரசர் வேகமாக கத்திக்கிட்டே வர்றார், நில்லுன்னு அவர் நிற்கலை. கடைசியாக கோவப்பட்டு அந்த இஸ்லாம் மன்னர் தன் வாளால் அவர் கையை வெட்டிடுறார். நடந்து போகும்போது பின்னாடி இருந்து கையை வெட்டுறாரு. கை துண்டித்து கீழே விழுது. அதையும் அந்த பிரஜையும் இல்லாமல் அவர் நடந்து போகிறாரு. உடனே பின்னாடி வந்த அந்த ராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு. இவர் பெரிய மகான், அதனால தான் இவருக்கு அது தெரியலன்னு சொல்லிட்டு அந்த வெட்டுப்பட்ட அந்த கரத்தை தூக்கிட்டு ஓடுறாரு. அதுக்கப்புறம் ஓடி போய் நிற்கலை. அப்புறம் அவர் காலை பிடிக்கிறாரு. காலை பிடிக்கும்போது அவருடைய செயல் தடைப்பட்டதுனால அந்த ஜீவாத்மா தன்னுடைய சுயநிலைவுக்கு பார்க்குறாரு. யாரோ ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிறத பார்த்து, நீ யார், விட்டு விலகு அப்படிங்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, என்னை மன்னிக்கணும், நீங்கள் நான் அடாத செயல் செய்யிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீ என்ன செஞ்சன்னும் போது, இந்த கரத்தை நான் வெட்டிட்டேன் தெரியாமல், மூடத்தனமா அப்படிங்கிறாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கரத்தை வாங்கி அதை அந்த இடத்துல வைக்கிறாரு, ஷோல்டரில் வைக்கிறாரு. அது பழையபடி அவர் துண்டிக்கப்பட்ட கரம் இணைக்கப்பட்ட காரணமாக மாறிடுது. அந்த சிறு காயம் கூட தெரியாமல் மாறிடுது. ஸோ இது எப்படி நடந்ததுன்னா, அது அவங்களுடைய ஆத்மா பலன். அதை தான் சாய்பாபாவோ பூண்டி மகானோ கூட செஞ்சுருக்குறாங்க. எப்படின்னா, நவகண்ட யோகம், தன் உடையிலேயே 9 கண்டங்களாக பிரித்து துண்டு துண்டாக்கி காமிக்கிறது. அதுக்கப்புறம் இணைச்சி அந்த யோகம் பண்ணுறது, அது நவகண்ட யோகம். அந்த மாதிரி உடல் அவங்க தேக பிரஜை இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கான அது ஒரு யோகம். அந்த மாதிரி இவங்க அந்த வலி தெரியாமல் கூட ஐயா அதை கடக்கிறது எப்படின்னா, அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும் இல்லையா, அந்த பீரியட் வரைக்கும் அதை கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அது ஒரு ஆபத்து இருக்குது. கடக்க முடியாத ஒரு நிலை சுச்சுவேஷன் வரும்போது அது அவருடைய பௌதிக தேகத்துக்கே, ஸ்தூல தேகத்துக்கே கூட ஒரு பெரிய சேலஞ்சிங்காக வந்திருக்கலாம். அது அவருக்கு தெரிஞ்சு தான் அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா சாய்பாபாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா கூட, சச்சரித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாய்பாபாவுக்கு ஒரு இக்கட்டு வருது, அதாவது ஆஸ்துமா வருது. அதுலேருந்து அவர் வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 72 hours அவர் தன்னுடைய தேகத்தை விட்டுட்டு பரமாத்மாவோட லைக்கியமாகி அந்த மோன நிலைக்கு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி மகள்சாபதி அவருடைய சீடர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் மடியில் படுத்துக்கிட்டு அந்த பாடியை கெடுத்துட்டு சொல்கிறாரு, 3 நாளைக்கு பிறகு நான் திரும்பலைன்னா இந்த உடலை நீங்கள் புதைச்சிட்டு அங்கே அதில் ஒரு கொடி நட்டுடலாம், முஸ்லீம் வழக்கப்படி அப்படி நட்டுடலான்னு சொல்லிட்டு அவர் அந்த மோன நிலைக்கு போகிறாரு. இடையில் ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை அவர் செத்துட்டார், அதனால் நம்மளுக்கு அவர் இறுதி சடங்கு செய்யலான்னு கம்பல் பண்ணும்போது மகள்சாபதி ஒத்துக்கலை. 3 நாள் கழித்து அவர் மீண்டும் வரார். ஸோ இதுதான் 72 hours கழித்து வர்றாரு. அந்த மாதிரி அவங்க தேக நிலையில் தேக பிரஜை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இடையில் அந்த இது தடைப்பட்டு போச்சுன்னா பேராபத்துக்கும் உண்டு. சப்போஸ் அவர் மடியில் கிடத்திருக்கும்போது மகள்சாபதியை கம்பல் பண்ணி ஒரு பாடியை புதைச்சிருந்தாங்கன்னா சாய்பாபா நம்மளுக்கு கிடச்சிருக்க மாட்டார்.
ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆபத்து இந்த ஐயா இப்போது அந்த மாரடைப்பு நிலையிலும் கூட வந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நம்மளுடைய பக்தர்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையினால் அவர் மீண்டும் பக்தர்களுக்கு அவர்கள் மேலே உள்ள கருணையினால் மீண்டு வந்து தன்னுடைய தேகத்தோட காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். 100 ஆண்டு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி 2வது வாழ்க்கை 100 ஆண்டு கடந்து நமக்கு ஐயா கூடவே இருந்து நமக்கு அருள்பாலித்து பக்தர்களுடைய எல்லா இல்லங்களையும் போக்கி அருள்பாலிப்பார்னு கேட்டுக்கிறோம். அதனால் முதல்ல நம்ம பாபா அனைத்து பக்தர்களுடைய ஏக்கத்திற்கும் பக்திக்கும் வேண்டுதலுக்கும் செவிசாய்ச்சி மீண்டும் தன்னுடைய ஸ்தூல உடலை நிலைநிறுத்தி கொண்டு நமக்கு அருள்பாலித்ததனால அவருக்கு நம்மளுடைய முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, நாம் வணங்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் நாம் நன்றி கூறுவோம். குறிப்பாக குலதெய்வம் ஸ்ரீ தஞ்சம்மாளுக்கும் நன்றி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ராயப்பேட்டை செல்வ விநாயகர் அவர் ஏறக்குறைய ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே எனக்கு இந்த ஒரு குறிப்பை கொடுத்தாரு. பட் அது ஐயாவுடைய சம்பவமானு எனக்கு அது அப்போ தெரியல. அதுக்கு அடுத்து ஸ்ரீ கந்தக்கோட்டை முத்துக்குமார சுவாமிகளுக்கு நாம் நன்றி சொல்வோம், வணக்கம் சொல்வோம், பிரார்த்தனை பண்ணுவோம். கோபாலபுரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மற்றும் அந்த கோயிலில் தனி சன்னதியில் அமைந்திருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் நம்ம நன்றி செலுத்துவோம். காளிகாம்பாளுக்கும் நன்றி செலுத்துவோம். மலைக்கோடி அம்மாவுடைய அந்த புற்று அம்மனுக்கும் நாம் ஒரு நன்றி செலுத்துவோம். ஜெயமுத்து மாரியம்மன், ஸ்ரீ வாராகி அம்மன் அவங்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். கடைசியாக நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமிக்கும் நாம் நன்றி சொல்வோம். அப்புறம் கடைசியாக எல்லாம் வல்ல வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்மை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமிகளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சி எங்கள் குருநாதர் மீண்டெழுந்து வந்ததுக்கு அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கலாம். அது மாத்திரமில்லை, இந்து தெய்வங்களுக்கு மட்டும் இல்லை, இயேசுபிரானுக்கும் மேரி மாதாவுக்கும் நாம் ஆத்மாத்ம நன்றியை செலுத்தலாம். ஏன் இப்போ இந்த உலகில் இந்துக்கள் தெய்வங்கள் பல்லாயிரம் கோடி இருக்குது, நாம் ஏன் குறிப்பிட்டு இந்த தெய்வங்களை குறிப்பிட்டு வணங்கி நன்றி சொல்லணும்னா, இந்த தெய்வங்களுடைய அருட்கடாட்சமும் வழிகாட்டுதலும் நமக்கு இருந்தது. பாபாவினுடைய மருத்துவ குறிப்புகளும் கொடுத்ததுனால, அவங்களுக்கு அந்த கொடுத்து வழிகாட்டுறதுனால அவங்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது என்ன மாதிரியான குறிப்புகள் கொடுத்தாங்க, என்ன மாதிரியான வழி வகைகளை நமக்கு செஞ்சாங்க, எப்படி அவங்க இந்த மருத்துவ சிகிச்சைக்கு வழிநடத்தி உதவுனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இடையில் இப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு விடுமுறைன்ற டாப்பிக்கோடு நிறுத்தினேன். அது தொடர்ந்து வரும்பொழுது ஐயாவை தரிசித்தது எப்படிங்கிறதையும் அதன் பிறகு ஐயா செய்த லீலைகளையும் நாம் ஒவ்வொரு விஷயமாக பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோம். அப்போ பண்ணும்போது இந்த குறிப்புகளில் நான் நிச்சயம் வெளிப்படுத்துவேன். எப்படியெல்லாம் இந்த மகான்களும் சாமிகளும் வழி நடத்தினாங்கன்னு நம்ம சொல்லுவோம். தெய்வங்கள் மட்டும் இல்லை, மகான்களும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வாழும் மகானாக இருக்கக்கூடிய சின்ன குஞ்சம்மாள், ஸ்ரீ சச்சிதானந்த சமத்த சத்குரு சாய்பாபா, ஸ்ரீலஸ்ரீ பூண்டி மகான், வள்ளலார் சுவாமிகள், அயிலானந்த சித்தர், அதுக்கப்புறம் பகவத் ஐயா. அதாவது பகவத் ஐயா யாருன்னா டாக்டர் வி சொக்கலிங்க ஐயா இருந்தார் இல்லையா, ஐயாவுக்கு வைத்தியம் பார்த்த அவருடைய குரு அவர் கூட எனக்கு ஒரு குறிப்பு கொடுத்து வழி நடத்தினார். ஸோ அவர்களுக்கெல்லாம் கூட நாம் மிகப்பெரிய நன்றியை செலுத்துவோம். அதன் பிறகு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது மலைக்கோடி பொற்கோயில் ஸ்ரீ நாராயணி அம்மா அவர்களுக்கு நாம் நிச்சயம் நன்றி சொல்லணும். ஏன்னா பாபா பஸ் ஸ்டாண்டு அதுவுமா அங்கேயும் இங்கேயுமா
தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய பிரதான சீடர் முரளி என்பவர் நேரில் அம்மாவை அணுகி பேசும்போது ஐயாவுக்காக பாபாவுக்காக ஒரு தனி குடில் ஏற்படுத்தி கொடுத்தாரு. பல ஆண்டுகளாக அவருக்கு சேவை செய்து வந்து கொண்டிருக்கிற முரளி என்பவர்களுக்கும் சலுகைகள் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஐயாவுக்கு உணவுக்கும் ஏற்பாடு பண்ணார். பாபாவை காண வரும் பக்தர்களுக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ராவே உணவு கொடுத்து வெளியூர் அன்பர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதை பராமரித்தார். அவருக்கு இப்பேற்பட்ட பேரிடர் வந்தவுடன், அதாவது தீவிர மாரடைப்பு வந்தவுடன் தம் மருத்துவமனையிலேயே அனுமதித்து தாமே நேரில் வந்து பாபாவை கண்டு நலம் விசாரித்து மருத்துவர்களிடம் சேவையை சீரிய முறையில் சிறப்பு மருத்துவம் செய்து முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவ செலவை மருத்துவ சேவை செய்ய உத்தரவிட்டார். அது மட்டுமின்றி அனைத்து மருத்துவ சேவையும் இலவசமாக செய்து பல்லாயிரக்கணக்கான கட்டணத்தை அவரே ஏற்று கவனித்து தம் பாபா முழுமையாக குணமடைய அதிமுக்கிய காரணமாக அமைந்தார் என்றால் அது மிகையல்ல. அவ்வாறு அவரே நேரில் வந்து தம் நேரடி கண்காணிப்பிலே மருத்துவம் பார்த்தமைக்காகவும் அவர் பாபா மீதும் பாபாவின் பக்தர்கள் மீதும் அக்கறை கொண்டு அருள்பாலித்ததற்கு நாம் அனைவரும் நாராயணி அம்மாவுக்கு நிச்சயம் நன்றி சொல்வோம். அது மட்டுமல்ல, நாராயணி மருத்துவமனுடைய டாக்டர்கள் மிகவும் கனிவானவர்கள். அவர்கள் பக்தர்களுடைய மன ஓட்டத்துக்கு ஏற்ப யார் மனமும் புண்படாமல் நமக்கு மருத்துவ சிகிச்சை விவரங்களை சொன்னாங்க. அவருடைய ஐயாவுடைய தீவிர சிகிச்சையை அவங்க மேற்கொண்டு முதலுதவி செய்து அவர்கள் ஐயாவுக்கு சேவை செஞ்சாங்க. அவர்கள் மட்டுமில்லை, செவிலியர்கள் உட்பட அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியர்கள் அனைவருமே பாபாவின் பக்தர்கள் என்பதனாலேயோ அல்லது பாபா என்பதனாலேயோ அவருக்கு குறிப்பு தரல. பொதுவாகவே அந்த மருத்துவமனை மிக அற்புதமாக சேவை செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. எனவே அவர்களுக்கும் நம்மளுடைய மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக சிஎம்சி மருத்துவமனை. அந்த மருத்துவமனை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. மிகவும் பாரம்பரியமிக்க சமூக சேவையில் சிறந்த, இந்தியாவிலே மிக சிறந்த மருத்துவமனை. அந்த மருத்துவமனை டாக்டர்களும் சரி, அதனுடைய செவிலியர்கள் ஊழியர்களும் சரி ரொம்ப ரொம்ப அற்புதமாக சிகிச்சை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக பாபாவுக்கு மிக அற்புதமாக அவங்க சிகிச்சை பண்ணாங்க. குறிப்பாக இதய சிகிச்சை வல்லுனர் மருத்துவர் விஜய் சாமுவேல் அவர் தலைமையில் தான் அந்த மருத்துவ டீம் ஐயாவுக்கு மருத்துவம் பார்த்தாங்க. எனவே அந்த சிஎம்சி மருத்துவமனை, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பருடைய மனைவி அங்கே கனிமொழின்றவங்க அதே மருத்துவமனையில் பணிபுரிந்ததுனால அவங்களும் அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முழு விவரங்களை தெரிவித்து ஐயாவை நன்று அவங்களும் கவனிச்சுக்கிட்டதோடு மட்டுமின்றி 3 வேளைக்கும் அவங்க வீட்டிலிருந்து ஐயாவுக்காக உணவு தயாரித்து எடுத்து போய் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் நன்றி. மருத்துவமனை டாக்டர் ஊழியர்கள் மேலும் அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மருத்துவமனையில் பணிபுரிகிற வேலூர் பாபாவினுடைய பக்தர் கோபிநாத் என்பவரும் சிஎம்சியில் பணிபுரிகிறார். ஊழியருங்கிறதுனால பாபாவுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தில் பெரிய அளவில் சலுகை பண்ணி பாபாவுக்கு மருத்துவம் பார்த்தாங்க. அதனால் சிஎம்சி நிர்வாகத்துக்கு நாம் கண்டிப்பாக நன்றி கடமை செய்வோம். அவங்களுக்கும் ஒரு நன்றி. அடுத்து நாம் நன்றி சொல்ல வேண்டியது டாக்டர் வி சொக்கலிங்கம், இதய சிகிச்சை நிறுவனர். இவர் நாம் தேர்ந்தெடுத்து மகான்களாலும் தெய்வங்களாலும் தேர்ந்தெடுத்து மருத்துவ சேவை செய்ய தேர்வு செய்யப்பட்ட டாக்டர் தான் இவர்.
இவர் 40 வருட அனுபவம் கொண்ட மிக சிறந்த இந்தியாவினுடைய தலைசிறந்த இதய சிகிச்சை நிபுணர்களில் இதய சிகிச்சை மருத்துவர்களில் இவர் ஒருவர். டாக்டர் வி சொக்கலிங்கம். இவரை பற்றி அவர் இனிமையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர், மிகவும் அற்புதமான திறமை படைத்த ஒரு டாக்டர். இவர் 40 வருட அனுபவங்கள், சும்மா 1-2 இல்லை, 40 வருட இதய சிகிச்சை அனுபவங்கள் கொண்டவர். இதை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொன்னோம்னா அதுவே போதும். அவர் யாருங்கிறது, தந்தை பெரியார் அவருக்கு, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும், வேதாத்ரி மகரிஷி போன்ற பெரிய பெரிய மகாத்மாக்களுக்கு மருத்துவ சிகிச்சை செஞ்சவர். மருத்துவ சிகிச்சை செஞ்சு புண்ணியம் பெற்ற மிகப்பெரிய புண்ணிய ஆத்மா இவர் நம்ம இந்திய தேசத்தினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட நட்புறவு கொண்டவர். இப்படி அவரை பற்றி இன்னும் பல சொல்லிக்கிட்டே போகலாம். பல டாக்டர்கள் ஸ்ரீராம் பாபாவுக்கு வயது மற்றும் உடல்நிலை காரணமாக ஆஞ்சியோ மருத்துவம் செய்ய தயங்கிய நிலையில் பாபாவுக்கு 2வது லைஃப் கொடுத்துடலாம் என்றும் 100 ஆண்டு கடக்க வைக்கலாம் என்றும் 99% வெற்றி அடைய செய்யலாம் என்றும் மிகவும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை சொல்லி நம்ம ஊக்கப்படுத்தினார். அந்த வார்த்தை அந்த 2 வார்த்தைகள் சொல்லும்போதே மிகப்பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு வந்தது. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர், அவரோட பேசினாவே தெரியும் அவர் எவ்வளோ கனிவாக பேசுவார் அப்படின்னு. மிகவும் ஊக்கத்தோடு அவர்கிட்ட பேசும்போது மிக தைரியம் வந்தது. ஐயாவுடைய உடல்நிலை குறித்து அவர் பேசும்போது அற்புதமாக நமக்கு ஒரு தெய்வம் வந்தது. இவர் தான் சரியான தேர்வு அப்படிங்கிறத அவர் அணித்தரமாக சொன்னதோடு இல்லாமல் செஞ்சும் காமிச்சார். கூடுதலாக அவர் வெறும் ப்ரொஃபஷ்னல் டாக்டர்ஸ் அவங்க துறையில் மிக சாநித்தியம் பெற்றிருப்பாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு பெருசாக நாட்டம் இருக்காது. ஆனால் இவர் ஆன்மீகத்திலையும் நாட்டம் கொண்டவர். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, மகாந்தன் உடலை சரி செய்து கொள்ள நாமும் ஒரு சேவை செய்து பாக்கியம் பெறலாமே என்று பக்திபூர்வ உணர்வோடு அவர் பேசியது நமக்கு உண்மையிலேயே புலங்காகிதம் அடைந்தோம். அவர் பணி செய்து அவர் சொன்னபடியே 100% வெற்றியை கொடுத்து விட்டார். அவருக்கு நாம் நன்றி எவ்வளவு சொன்னாலும் தகும். ஸ்ரீராம் பாபா நம் சத்குருநாதர் நிச்சயம் அவர் வாழ்வில் அவர் இதுவரை கண்டிராத ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தையோ ஏதோ ஒரு அனுபவத்தை, அவருக்கு புதிய அனுபவத்தை தந்து அவர் 100 ஆண்டு சீரும் சிறப்புமாக ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மேலும் பல சீரிய இதய சிகிச்சைகளை பலருக்கு செய்து அவர் சேவை செய்ய எல்லாம் வல்ல இறைவனை நாம் சர்க்குருநாதரை ஸ்ரீராம் பாபாவை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்து டாக்டர் வி சொக்கலிங்க ஐயா ஐயாவுக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை செய்ய தேர்ந்தெடுத்த மருத்துவமனை வானகரத்தில் இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். உண்மையிலேயே அது ஒரு அருமையான மிகவும் பிரசித்தி பெற்ற ஹாஸ்பிட்டல் தான். புதிய மேம்பட்ட மருத்துவ உபகரணங்களை கொண்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனை என்றால் அது மிகையாகாது. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கள் உண்மையிலே எல்லா டாக்டர்களும் கனிவானவங்க தான். ஆனால் அவங்க மேலும் கூட மிக மிக அற்புதமான திறமை வாய்ந்தவர்களுக்கும் அந்த கனிவும் அந்த பொறுப்பும் அந்த அன்பும் இருக்குதுன்னா அது ஆச்சரியம்தான். அந்த மாதிரியான டாக்டர்களை கொண்ட அந்த மருத்துவமனை. அதில் குறிப்பாக அட்மிட் பண்ணும்போது ஒரு பெண் மருத்துவர், அவர் பேர் டாக்டர் சுதான்னு நினைக்கிறேன், இல்லை ரூபாவாக இருக்கலாம், மன்னிக்கணும், எனக்கு அது பேர் மறந்துடுச்சு. அந்த மருத்துவர் மிகவும் அற்புதமாக அவங்கள ஐயாவை சோதனை செஞ்சு அவங்க அட்மிட் பண்ணாங்க. அதன் பிறகு செவிலியர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அற்புதமாக நம்மக்கிட்ட எந்த ஒரு சின்ன இடையூறு கூடவோ அல்லது மனத்தாங்கல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கூட அங்கே நடக்கலைங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அற்புதமாக இருந்தது.
அதை விட ஒரு குறிப்பாக இன்னொன்று சொன்னோன்னா, ஐயாவை அட்மிட் பண்ணுறதுக்கு அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய உதவி மேனேஜர் அருண் அப்படிங்கிறவர் அற்புதமாக உதவி செஞ்சாருங்க. அவர் கூடவே ஐயாவை எல்லா டாக்டருக்கும் டெஸ்ட்டுக்கும் அழைச்சி கொண்டு போயிட்டு அந்த அட்மிட் பண்ணுற செக்ஷனில் அழைச்சிட்டு அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அனைத்துக்கும் கூடவே இருந்து முடித்து வார்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து உதவி செஞ்சார். அற்புதமான நல்ல மனிதர். அவர் கடைசியில் கிளம்பும்போது அவருக்கு நன்றி சொல்லாமே வந்துட்டேன். அப்புறம் ஃபோனில் சொன்னேன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு கனிவான, யார் பணம் கொடுத்தா கூட நிறைய பேர் செய்யலாம், ஆனால் அந்தளவுக்கு பொறுப்பாகவும் அமைதியாகவும் அற்புதமாகவும் சேவை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களான்னா அது அவர் பார்த்த பிறகு தான் தெரியுது. ஸோ அவருக்கும் நம்ம நன்றியை உரித்தாக்குவோம். அது மட்டும் இல்லை, பாபாவினுடைய உடல்நிலை குன்றியவுடன் அதை கேள்விப்பட்டு இருக்கின்ற அனைத்து பக்தர்களும் உடலாலும் உள்ளத்தாலும் பதறி போய் செய்வது தெரியாமல் திகைச்ச நிலையில் சில பக்தர்கள் முன்முனைப்போடு உடல் உதவி செய்து ஐயாவை அழைத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுலேருந்து அவரை கண்காணித்து தொடர் கண்காணிப்பு சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஊக்கமாகவும் ஆர்வமாகவும் இருந்து சேவை செய்த அனைத்து பக்தர்களுக்கும் நாம் நன்றி சொல்லியே ஆகணும். பாபாவுடைய பக்தர்கள் தான் என்றாலும் அந்த பக்தர்களுக்கு நாம் நன்றி செலுத்துறது தான் பாபாவுக்கு நாம் செய்கிற நன்றி கடனாக இருக்கோன்றதுக்காக பக்தர்களுடைய கான்ட்ரிபியூஷனையும் பக்தனுடைய பங்களிப்பையும் நாம் அவசியம் இங்கே குறிப்பிட்டாகணும். நாராயணிலிருந்து சிஎம்சியிலிருந்து அப்போலோ வரைக்கும் உதவி செய்த பக்தர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்வோம். குறிப்பாக ஐயாவினுடைய சிகிச்சையின் போது ஐயாவினுடைய பக்தர்கள் ஒரு சில பேருக்கு கனவு மூலிமா சில குறிப்புகளை கொடுத்தாரு. குறிப்பாக நம்ம வெங்கடேஷுக்கு நிறைய குறிப்புகளை தருவார். அதன் அடிப்படையில் ஒரு சில குறிப்புகள் மருத்துவ சிகிச்சைக்கு அது உதவியாக இருந்தது. அதே மாதிரி பெண் பக்தியான அனுரெட்டி, அவங்களும் ஐயாவுடைய மிக தீவிர பக்தை. அவங்களுக்கும் கனவுகளில் சில குறிப்புகளை கொடுத்து வழி நடத்தினார். ஸோ அந்த பக்தருக்கும் நம்ம நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்போலோ, அதாவது டாக்டர் சொக்கலிங்கம் டாக்டரை தேர்ந்தெடுத்து அவரை சிகிச்சை மேற்கொள்வது குறித்து ஆலோசனை செய்ய சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 நபர்கள். அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அளப்பரியது. குறிப்பாக சொல்லணும்னா திரு ராஜன் அப்படிங்கிறவரும் திரு மணிமாறன்கிறவரும், இவங்க 2 பேருமே சென்னையில் இருக்கக்கூடிய டாக்டரை இன்னொரு ஒப்பீனியன் கேட்க சொன்னதுனால இப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. இது ராஜன்கிறவர் அயிலாச்சாரியார் அயிலானந்த சித்தரனுடைய சீடர். அவர் மூலியமாக அதை வெளிப்படுத்தினார் அவர். அதனால் ராஜனுக்கும் மணிமாறனுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். குறிப்பாக மணிமாறனுக்கு ஒரு படி மேலேவே சொல்லணும். ஏன்னா அவர் தான் எல்லா பக்தர்களும் கொஞ்சம் குழம்பிய நிலையில் இருக்கும்போது சென்னைக்கு சென்று ஐயாவை கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை கொடுத்துட்டு பூர்ணமாக குணமாக்கி வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எல்லார் மனசுலையும் விதைத்தவர் அவருக்கு நன்றி. அதே மாதிரி பாபாவினுடைய நல்ல சீடர், ஒரு நல்ல, ஏற்கனவே நம்ம அவரை பற்றி பதிவு பண்ணியிருக்கிறோம், ஆட்டோ ஓட்டுநரான நம்ம ஏழுமலை. அவரும் நல்ல உதவிகளை செஞ்சார். அவரும் சென்னைக்கு கொண்டு போய் சிகிச்சை அளிக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். அதன் பிறகு அம்மன் ஸ்டீல் என்ற பாத்திரக்கடையினுடைய உரிமையாளர் அம்மன் பிரபுங்கிறவர் அவருடைய தொழிலை விட்டுட்டு, அவருடைய கடினமான நேரத்தை விட்டுட்டு ஐயாவுக்காக, ஐயாவினோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு பக்தர்கள் கூப்பிடும் நேரம்லாம் அவர் நேரத்தை செலவழித்து ஐயாக்கிட்ட நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஐயாவினுடைய மருத்துவ சிகிச்சையினுடைய முன்னேற்றத்தை கொடுத்து மிகவும் சிரத்தை எடுத்து கவலைப்பட்டு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டார். அவருக்கு நிச்சயம் நாம் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல்
நாராயணி ஹாஸ்பிட்டல்லேருந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஐயாவின் கூடவே இருந்து ஐயாவை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்ட பக்தர்களில் குறிப்பாக நம்ம இந்த வேலூர் சிஎம்சி கண் மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய இந்த கோபிநாத் என்ற பக்தரும், அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை காந்தி என்ற நபரும் குறிப்பிடத்தக்கவர்கள். அவர்கள் தொடர்ந்து அவங்க ஐயா கூடவே இருந்து ஐயாவுக்கு அவ்வளோ சேவை கண்ணுங்கருத்துமாக பண்ணாங்கன்னா அது நிச்சயம் நம்ம பாராட்டணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்து லோகு டெய்லர், அவர் பற்றி சொல்ல வேணாம். ஐயாவுடைய பரம சீடர். ஐயா அவருடைய வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகளை செஞ்சுருக்கிறாரு. அவர் ஐயா மேலே அதீத பற்றுடையவர். சேவை எப்போ வேணாலும் கூடவே இருக்கணுன்னாலும் இருப்பார். ஆனாலும் அவருக்கு குடும்பஸ்தருங்கிறதுனால ஒரு சில கட்டுப்பாடுகள். மற்றபடி அவர் ஐயா சேவையை மனங்கோணாமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல பக்தர். அவருக்கு நன்றி சொல்லணும். லோகு டெய்லனுடைய மனைவியும் ஐயா மேலே, ஏன் அவங்க குடும்பமே ஐயா மேலே மிகுந்த பக்தி. ஐயா அவர் வீட்டுக்கு அடிக்கடி சென்று அங்கே தங்கி வருவார். அவங்க மனைவியும் சிஎம்சி மருத்துவமனையில் ஐயாவுக்கு கூட இருந்து சேவை பண்ணாங்க. எனவே அவர்கள் குடும்பத்திற்கும் நன்றி சொல்லணும். அதே மாதிரி சுப்பிரமணி, அவர் அவரும் ஐயா குடும்பத்தோட ஐயா மேலே மிகுந்த பக்தியும் சேவையும் கொண்டவங்க. அவர் ஐயாவுக்கு உடல்நிலை மீண்டும் நாராயணி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் ரூமுக்கு வந்த பிறகு உடல் நலிவுற்ற உடனே அவருக்கு தொடர்பு கொண்டு அழைச்சி அவர் ஐயாவை அழைச்சிட்டு போய் சிஎம்சியில் அட்மிட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஐயா நாராயணி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் அவர் தொடர்ந்து ஐயாவை கண்காணித்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அடுத்ததாக சென்னையில் இருக்கக்கூடிய ஐயாவுடைய பக்தர் குணசேகரன், அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் ஸ்ரீ சச்சிதானந்த சமத்த சத்குரு சாய்நாதனுடைய அதீத பக்தர்கள். மேலும் கூட ஸ்ரீ புண்டி மகான் ஆற்று சுவாமியினுடைய ஆத்மார்த்த சிஷ்யர். புண்டி மகானுடைய பக்தர்கள் அனுபவங்களை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா. அவர் ஐயாவுக்கு உடல்நிலை இந்த மாதிரி ஆன உடனே நாராயணி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போதும் அங்கேயே 2 நாள் தங்கியிருந்து ஐயாவை பார்த்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் சிஎம்சி அட்மிட் பண்ண பிறகும் குடும்பத்தோடு பார்த்துக்கிட்டாரு. அப்போலோவில் 2 நாள் கூடவே ஐயா கூடவே குடும்பத்தினரோட அவங்க மனைவியோடவே சேர்ந்து அங்கே முழு நேரமும் அங்கேயே தங்கி அவர் ஐயாவுடைய உடல்நிலையை கண்காணித்து பார்த்துக்கிட்டாரு. அவ்வளவு ஒரு நல்ல பரிசுத்தமான பக்தர். அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் என்னுடைய நண்பர் சிஎம்சி மருத்துவமனையில் ஐயாவை அட்மிட் பண்ண பிறகு அவருடைய உடல்நிலை குறித்த செய்திகளை உடனடியாக எனக்கு தகவல் பரிமாற்றம் ஏற்படுத்தி கொடுத்தவர் காந்திதாஸ் அவர்கள். அவருடைய மனைவி கனிமொழி, அவங்க இருவரும் நேரடியாக நமக்கு எல்லா தகவல்களையும் அவர் ஐயாவை பார்த்துட்டு எனக்கு தகவல் தொலைபேசி மூலமாக அப்டேட் பண்ணி நமக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதே சமயத்தில் என்னுடைய நண்பர் கோட்டீஸ்வரன், அவரும் தொலைபேசியில் ஐயாவினுடைய உடல்நிலை குறித்து விசாரித்தார். பெங்களூரில் இருக்கக்கூடிய நண்பர் அருள் பிரகாசம் என்று சொல்லக்கூடிய செல்வம், அவர் செல்வன் தான் நான் கூப்பிடுவேன், செந்தில்னு கூப்பிடுவேன். அவர் ஐயா மேலே அதீத பற்று. பெங்களூர் செல்லும்போதெல்லாம் ஐயாவை சென்று பார்ப்பார், அவர் கூடவே நேரத்தை செலவிடுவார். அப்பேற்பட்ட அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பிறகு அவர் பெங்களூர்லேருந்து நேரடியாக ஐயாவை பார்த்து தரிசனம் வாங்கிட்டார். அந்த அளவுக்கு ஒரு ஐயா மேலே பற்றுறுதி மிக்க நண்பர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நண்பர், அதாவது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஐயாவுடைய அதீத பக்தர் பாபு, ரஜினி, இவங்க 2 பேரும் இனப்பிரியா ஜோடி. இவங்க 2 பேரில் பாபுங்கிறவர் சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓய்வில் இருக்கும்பொழுது
நேரடியாக வந்து ஒரு நாள் இரவு முழுதும் தங்கி ஐயாவை பார்த்து அவருடைய அன்பை செலுத்தினார். ஐயாவுடைய நலனை பேணி பாதுகாப்பதில் அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமானவர். ஆரம்ப காலத்தில் ஐயாவுக்கு தேரோட்டியாக, அதாவது கார் ஓட்டியாக இருந்தார். ஐயாவுடைய குறிப்புகளை சிறமேற்கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நல்ல போர்ப்படை தளபதி மாதிரி இருப்பார். அந்த நண்பர் பாபுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதற்கடுத்து ஒரு தேரோட்டி, பெரும்பாலான காலங்களில் ஐயா இவரை தான் பயன்படுத்திக்குவார். தம்பி ரேணு அவர் ரொம்ப அதீத பக்தி கொண்டவர். அவருடைய நேரடிய சிஷ்யர் முரளிக்கு மிகவும் பிரியமானவரும் பிடித்தமானவராக இருக்கார். இவர் வந்து இவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பமே, மனைவி, அவர் மாமனார் மாமியார் உட்பட அனைவரும் ஐயா மேலே அதீத பக்தி கொண்டவர். சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக ஐயாவை அவர் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே அவருக்கு அன்பு செலுத்துவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல பக்தர். ஐயா மேலே எவ்வளோ பக்தி கொண்டு அவருடைய தனி பிஸ்னஸ் இருந்தாலும் ஐயாவுக்குன்னும்போது அந்த பிஸ்னஸை விட்டுட்டு அவருடைய ட்ராவல்ஸ் பிஸ்னஸை விட்டுட்டு ஐயாவுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர் ஐயாவுக்கு தேரொட்டியாக வர்றதில் அதீத பற்று. அவர் ஐயாவினுடைய குறிப்பாக முரளியினுடைய குறிப்பறிஞ்சு நடந்துக்குவார். யார் மனசையும் புண்படுத்தாமல் எல்லாருக்கும் அவர் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல பக்தர். அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு வரும்போது அவ்வளோ தடைகள் இடையூறுகளை மீறி சமயோசிதமாக யோசித்து செயல்பட்டு ஐயாவை அழைச்சிட்டு வந்ததில் அவர் வந்து பெரும் பங்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணும்போது கூட மாட இருந்து எல்லா சேவைகளையும் ஓடியாடி செஞ்சு உண்மையிலே அவருடைய பங்களிப்பும் நம்ம போற்றத்தக்கது. அவருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். அதற்கடுத்து சித்ராம்மா அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் அவருடைய குடும்ப நண்பர் சதீஷ், இவங்களை பற்றி நாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க ஐயாவுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்ட உடனே பல முறை எனக்கு தொடர்பு கொண்டு சித்ராம்மா எனக்கு பேசினாங்க. ஐயா மேலே அவ்வளவும் பற்றுறுதியும் அன்பும் கொண்டவங்க. அவங்க குடும்பமே சொல்லப்போனால் அவ்வளவு அன்பு செலுத்துவாங்க. அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அங்கேயே இருந்து ஓய்வு எடுக்கணுங்கிறதுனால சென்னையில் தங்கிறதுக்கு சித்ரா அம்மா வீட்டில் கொண்டு போய் ஐயாவை வச்சு பராமரித்தோம். அந்த டைமில் அவங்க ஐயாவை கவனிச்சுக்கிட்ட விதம் அலாதி. எத்தனையோ வேலூர் பக்தர்கள், நெருங்கிய பக்தர்கள்லாம் அந்த காட்சியை கண்கூடாக பார்த்துருக்காங்க. அவ்வளோ, அதாவது பெற்ற தாய் தந்தை கூட அவ்வளோ பெரிய சேவை செய்ய மாட்டோம் நாம். அவங்க 1 ஹவருக்கு ஒரு உணவுப் பொருளை தயார் பண்ணி ஐயாவுக்கு எட்டுன்னு வந்து கவனிச்சுக்கிட்டு, அதுவும் சதீஷ் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அலாதியானது. அவர் வந்து முழு நாளும் 2 வாரமும் கூடவே இருந்து, இரவு பகலும் கூடவே இருந்து ஐயாவுக்கு மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்துக்கு எடுத்து கொடுத்து ஐயாவை பார்த்துக்கிட்டாரு. ஐயாவை வாக்கிங் கொண்டு போகிறதுலேருந்து எல்லா சேவையும் செஞ்சார். அதே சமயத்தில் சொக்கலிங்கம் டாக்டர் கன்சல்டேஷன் அப்போது அவரே அழைச்சிட்டு வந்து ஆய்வுக்கூடங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எல்லா முடிவுகளையும் எடுத்துகிட்டு வந்து நாம் டாக்டருக்கு எளிதாக அந்த வேலையை செஞ்சார். சித்ராம்மா குடும்பமும் சரி, சதீஷ் குடும்பமும் சரி, மகான்களுடைய தொடர்பு ஏற்கனவே அவங்களுக்கு அதிகம். கருமாரப்பட்டி ஐயா வந்து அந்த வீட்டில், சித்ராம்மா வீட்டில் வச்சு பராமரித்து அவங்களுக்கு சேவை செஞ்சுருக்குறாங்க. சொல்லப்போனால் கருமாரப்பட்டியார் ஐயா வந்து சதீஷனுடைய மடியில் தோளில் சாஞ்சு இறுதி சமாதி அடைஞ்ச ஒரு விஷயம் கூட நம்ம கேள்விப்பட்டுறோம். அவ்வளோ தூய ஆத்மா. அவங்க பாபாவுக்கு எப்படி சேவை செய்யணும்னு நம்ம சொல்லியே தர தேவையில்லை. அவ்வளோ அற்புதமாக அவங்க சேவை செஞ்சு மெய் செழிக்க வச்சாங்க. உண்மையிலே அந்த மாதிரி பக்தர்கள்லாம் பாபாவுக்கு பெரிய விஷயம்.
அவங்களுக்கு நம்ம நன்றிலாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய பக்தர்கள், எல்லா பக்தர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லி அவங்கள தனிமைப்படுத்த விரும்பலை. இருந்தாலும் அவங்களுடைய சேவையை நம்ம இந்த டைமில் நம்ம சொல்லணும். சொன்னால் தான் மற்ற பக்தர்களுக்கும் தெரிய வரும் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறோம். அவங்களுக்கும் என்னுடைய ஆத்மாத்மான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து சொல்லணும்னா நம்ம ஜவஹர் ஐயா, கோதண்டம் ஐயா, அவங்க ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக தினசரி பூஜையை செஞ்சுக்கிட்டு வர்றவங்க. பூ மாலை போட்டு பூக்கள் அர்ச்சனை செஞ்சு சேவையாற்றி வந்தவங்க. ரொம்ப அற்புதமான ஆத்மா. அவங்க அடிக்கடி ஐயாவினுடைய உடல்நிலை குறித்து தொடர்பு கொண்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணாங்க. மேலும் இவர் கோதண்டம் ஐயா சென்னைக்கு வந்து நேரடியாகவே வந்துட்டார். 2 நாள் தங்கி ஐயாவுக்கு சேவை செஞ்சார். கூடவே கலாமா அவங்களும் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாமே ஐயாவுடைய அதீத பக்தர்கள். அவங்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக ஐயாவை நேரடியாக தரிசனம் பண்ணாமல் மானசீக பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த நண்பர் தம்பி விநாயகம், இன்னொரு அம்மா, அந்த அம்மா பேர் தெரியல, மன்னிக்கணும். இவங்கெல்லாம் அது ஒரு குழுவாக சேர்ந்து இவங்களும் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம் தான், எல்லாருமே ஒன்றா. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இறைவனுடைய திருவிளையாடல் அவங்க நேரடியாக வராமல் தனியாக மானசீக பூஜை செய்யணுங்கிறது தான் கட்டளை. அதனால தான் பாருங்கள், ஐயா அதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பை கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அது அவருக்கே தெரியாமல் அவர் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்தார். அது பேர் வந்து, அந்த குழு பேர் வந்து ஸ்ரீ மகா அரூப சித்தர். அரூபம், ரூபம், ரூபம், அரூபம். ரூபம்னா ஸ்ட்ரக்சர், ஹியூமன் பாடியில் விநாயகர், முருகர் மாதிரி ரூபம். அரூபங்கிறது வந்து லிங்க வடிவத்தை அரூபம்னு சொல்லுவோம். அது ரூபமும் இல்லை, அரூபம் இல்லை. இன்னொன்று அரூபங்கிறது கண்ணுக்கு புலப்படாத ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் அவர் கண்ணுக்கு நேரடியாக வந்து தரிசனம் பண்ணாமல் மானசீக பூஜை செய்யக்கூடிய அளவில் அவர் இத்தனை ஆண்டாக இருந்தார். அவரும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு ஐயா மீது விசாரித்து நேரடியாக பார்க்கணும், அவர்கிட்ட உத்தரவு கேட்டு சொல்லுங்கன்னாரு. உத்தரவுலாம் கேட்க வேண்டியதில்லை. பக்தர்களுக்கு தன்னுடைய குருவை பார்க்குறதுக்கு என்ன உத்தரவு, யார் உத்தரவு தர வேண்டியது? யாரும் அந்த மாதிரி, பாபாவே அந்த மாதிரி யாரும் வராதிங்கன்னு சொல்லவே மாட்டார். ஒன்று அதனால் பாபாவை பார்க்குறதுக்கு எந்த வித தடையும், இறைவனை பார்க்குறதுக்கு நாம் குறுக்க யாரையும் வச்சுக்க வேண்டியதே இல்லைங்க. நேரடியாக இறைவனை நம்ம தரிசனம் பண்ணி நம்மளுடைய குறைகளை, நம்மளோட நிறைகளை சொல்ல வேண்டியது தான். அதனால் அதை சொன்னேன். அவங்களும் வந்து தரிசனம் பண்ணி அவங்களுக்கு தேவை, அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய அன்பு எவ்வளோ அளவுக்கு இருக்கணும்னா, ஐயா மருத்துவமனை சேர்ந்த பிறகு அவர்களுடைய கழுத்தில் இருந்த எல்லா மணி மாலைகளிலிருந்து அனைத்து மாலை, நூல் எல்லாத்தையுமே கழட்டிட்டோம். ஆனால் இவர் அதை பார்த்துட்டு அவர் கழுத்தில் இருந்த ஒரு தாமரை மாலையை எடுத்து போட்டார். அது இன்றளவும் பாபா அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கார். ஸோ அதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம் அவருடைய உண்மையான அன்பு. அவருக்கும் நம்ம நன்றி செலுத்துகிறோம். அடுத்தது ஐயா டிஸ்சார்ஜ் ஆகி ஐயா வேலூர் ஸ்ரீபுரம் குடிலுக்கு வந்த பிறகு ஒரே ஒரு முறை தான் நண்பர் ரவிசங்கர் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஏன்னா ஐயா வந்து காய்கறிகள் நிறைய சாப்பிடணும், கீரை நிறைய சாப்பிடணும். அது வந்து ஹோட்டல்லையோ இல்லை மலைக்கொடி உணவுலேயோ கூட கீரை இருக்காது. ஆனால் அவங்க கான்ஸ்டிபியூஷன் வரக்கூடாது. அதனால் கீரை உணவும் காய்கறி உணவும் அதிகமாக சேர்த்துக்கணுங்கிறதுனால பர்சனலாக நான் அவருக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் கீரையை தயார் செய்து எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. வீட்டு சமையல்னால் ரொம்ப நல்லது, பிடிக்கும். ஐயாவுக்கும் உடலுக்கும் நல்லதுங்கிறதுனால வீட்டு சமையலுக்காக ஒரு நாள் சொன்னேன். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் சென்னை வேலூர் வந்து இன்றைய வரையிலும் அதை நான் ஒரே ஒரு நாள் தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் இன்றைய வரைக்கும் அதை வந்து அவர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய சேவையா அல்லது ஐயாவுடைய உத்தரவாக நினச்சாரா என்னான்னு தெரியல, தொடர்ந்து தினந்தோறும் அவருக்கு ஐயாவுக்கு மனைவி பெருமே மிக சிறந்த பக்தர்கள். ஐயாவுடைய பாதத்துக்கு பூ போட்டு சித்தர்கள் அர்ச்சனை பண்ணுவார். அனைத்து சித்தர்களையும் சரளமாக சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல
சிறந்த பக்தர். இன்றளவிலும் தினந்தோறும் வீட்டு சமையல் எடுத்துகிட்டு வந்து ஐயாவை கொடுத்துட்டு, காலையில் கொடுத்துட்டு உடனே கிளம்பல, சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து ஐயாவுக்கு எல்லா சேவைகளும் செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட நண்பர் ரவிசங்கருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் சொல்லவே வேணாம், நம்ம ரமேஷ் ஐயா இப்போ அப்போ இல்லை, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஐயாவுக்கு சேவை செஞ்சிட்ருக்காரு. அவர் எந்த வித எதிர்பார்ப்பும் எந்த வித இதுவும் இல்லை. அவருக்கு கடமையை பார்த்திங்கன்னா அவர் இது அதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, தொடர்ந்து அவர் கடமையை செய்வார். பெருக்கிறதுலேருந்து ஐயாவினுடைய உணவு கொடுக்கறதுலேருந்து ஐயாவுக்கு நேரத்துக்கு அவர் தான் இப்போதைக்கு மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து நேரம் தவறாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன நன்றி சொன்னாலும் தகும். அதெல்லாம் அது நம்ம ஐயா முரளி ஐயாவுடைய ஏற்பாடு தான். ஸோ ரமேஷ் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றி. கூடவே தம்பி சீனிவாசன் அவரெல்லாம் ஆச்சரியம். அவர் தொடர்ந்து வராரு. அவருக்கு ஐயாவுக்கு ஒரே ஒரு நாள் தான் அவர் கூட சொன்னார். யார் முரளி ஐயா கூழ் சாப்பிடுவார் விரும்பி, வெயில் காலமாக இருக்குது, அதனால் கூழ் சாப்பிட்றதுக்கு சீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது ஒரு நாள் மட்டும் இல்லை, தொடர்ந்து டெய்லி வர்றாரு. நான் டெய்லி கூழ் கொடுக்க வேண்டியதில்லை, அது சொல்லியிருக்கேன், ஏன்னா சளி பிடிக்குது. ஒரு நாள் கொடுத்துட்டாலும் அதை வச்சு ஒரு 2 நாள் சாப்பிடுவார். ஐயா அதை பொறுப்பாக அப்பப்போ எடுத்து குடிக்கிறாரு, டைல்யூட் பண்ணி சாப்பிடுவார். அதனால் அந்த மாதிரி சேவை செஞ்ச நம்ம சீனு தம்பிக்கும் நன்றி. சத்துவாச்சாரியிலேருந்து ஒரு பெண் பக்தை, அவங்க பேர் காயத்ரின்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு ஐயா மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணும். அவ்வளோ அற்புதமான பக்தி அவங்க ஐயா மேலே அவ்வளோ பற்றுறுதி கொண்டு அவங்க மானசீகமாக ஒரு மாலை செஞ்சு போட்டாங்க. அந்த மாலை வித்தியாசமான மாலை, பெருமாளுக்கு போடக்கூடிய மாலையை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் சிரத்தை எடுத்து வேலூர்லேருந்து சத்தாச்சாரிலேருந்து போயிட்டு ஒரு 2-3 நாள் அலைஞ்சு திரிஞ்சு அது கடைசியாக கிடைச்சி அதை மாலையாக்கி அதை போட்டாங்க. அதுக்கு சரியான தீர்வாக ஐயா அந்த மாலையை ஃபோட்டோ ஆக்கி இப்போ எல்லார் பக்தர் கையிலையும் அந்த நாராயண நாமம், பெருமாள் நாமம் போட்டிருக்கிற அந்த ஃபோட்டோவில் அவர் அந்த மாலையை போட்டுக்கிட்டு இருப்பார். அந்த பூ பாரிஜாத பூவும் இன்னும் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி ஸ்பெஷலாக அந்த மாதிரி பக்தை அவங்களும் நேரில் சேவை செய்கிறதுக்கு சிஎம்சிக்கு கூடவே இருந்து சேவை செய்கிறதுக்கு கூட வந்தாங்க. ஆனால் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவங்க தொடர்ந்து இப்போ ஐயாவை பார்த்து தரிசனம் பண்ணி ஐயாவுக்கான சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அடுத்து நண்பரும் ஐயா பூண்டி மகானுடைய சீடருமான குகன், அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா ஸ்ரீ பூண்டி மகானுடைய அதீத பக்தர். அவர் ஆல்ரெடி திருக்கோயில்களுடைய தெய்வங்களுக்கான சேவையில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை சேர்ந்த கோயிலில் பணி செஞ்சுக்கிட்டு வர அப்பேற்பட்ட அவர் பூண்டி மகான் பக்தராக மட்டும் இல்லாமல் ஐயா மேலும் மிக பெரிய பக்தி கொண்டு கடந்த சில ஆண்டுகளாக ஐயாவே கதின்னு இருக்கிறாரு. அவர் ஐயாவுடைய மருத்துவ செலவு பெருந்தொகை ஆகுதுன்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கடனாக தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அதை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நான் ஏதாச்சும் ஒரு அடமானமாக கூட வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது கூட தேவையில்லை, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி அதை செஞ்சு கொடுத்தாரு. நிச்சயம் ஐயாவுடைய இந்த மருத்துவ பயணத்தில் அவருடைய குகனுடைய பங்களிப்புங்கிறது அளப்பரியது. உண்மையிலே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கடுத்து தம்பி வெங்கடேஷ், அவர் பற்றி சொல்லணும்னா ஐயாவுக்கு பல ஆண்டுகளாக, அதாவது 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஐயா மீது பக்தி கொண்டவர் தான். ஆனால் அதுக்கு இடையில் அவருடைய வாழ்க்கையே வேறு மாதிரி தடம் மாறி போனது. இடையில் பல ஆண்டுகளில் அவரால் வர முடியல. ஏன்னா அவருடைய வாழ்க்கை எதிர்மறையாக போனதுனால அவரால் வர முடியல. அதுக்கப்புறம் அவர் உடல்நலம் குன்றிய பிறகு அதுக்கப்புறம் ஐயாவுடைய ஞாபகம் ஐயா தம் பக்தனை அழைச்சிக்கிட்டார். அப்பேற்பட்ட நிலையில் வந்தவர் அவர் இன்றைக்கி
வந்து ஐயா மீது அதீத பக்தி. வெங்கடேஷ் அதீத பக்தி. பக்தின்னா நம்ம வந்து சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. அதை பற்றி விளக்கணும் முடியாது. ஐயா வந்து அவருக்கு தன் கணவன் மூலமாக அவருக்கு பலவித விஷயங்களை வெளிப்படுத்துகிறாரு. அவர் வாழ்க்கையில் நடைபெறதோ அல்லது மற்றவங்க வாழ்க்கையில் நடைபெற போகிறதோ அதை ஒரு குறிப்பாக கொடுக்குறாரு. அதே மாதிரி ஐயாவுடைய ஒவ்வொரு செய்கையும் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஐயாவுடைய செய்கையில் ஒரு குறிப்பை அவர் உணர்ந்துக்கிறாரு. இது ஒரு படித்த நமக்கே வந்து அந்த மாதிரி குறிப்புகளை வாங்கிறதுக்கான ஒரு விஷயம் நமக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து கூர்மையாக ஐயாவை பார்க்குறாரு, ஐயாவை நேசிக்கிறாரு. அதனால் ஐயா தரும் குறிப்புகளை அவர் உணர்ந்துக்கிறார். ஒரு சில டைமில் அவருடைய அந்த குறிப்புகளினுடைய விளக்கம் தவறாக கூட போகலாம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அவருடைய குறிப்புகளுக்கான அர்த்தத்தை அவர் கரெக்டாக பிடிச்சிடுறாரு. அந்த மாதிரி ஒரு அந்த படிப்பறிவு இல்லைனாலும் ஐயாவினுடைய பக்தி இருக்கிறதுனால தான் அந்த விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியுது. அதை பூண்டி மகன் கூட சொல்லுவார், சித்தர் பாஷைகளை புரிஞ்சிக்க முடியுமா? அது ஒரு வகையான கம்யூனிகேஷன். ஸோ அந்த கம்யூனிகேஷனை யார் புரிஞ்சுக்குவாங்கன்னா உண்மையான பக்தியும் அந்த ஐயாவினுடைய அருளும் இருந்தால் தான் அந்த பவர் கிடைக்கும். நாம் 1000 தான் கூடவே பல வருஷமாக கூடவே படுத்துக்கிட்டு இருந்தால் கூட அது புரியாது. அது எப்போ புரியும்னா உண்மையான பக்தியும் அன்பும் இருக்கணும். ஐயா மேலே பக்தியும் அன்பும் இருந்தால் ஐயா அவருக்கு அந்த குறிப்புகளை சொல்லுவார், குறிப்புகளை வெளிப்படுத்துவார். இதுன்னு அந்த மாதிரி குறிப்புகளை வெளிப்படுத்தி அவருக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்குறாரு. அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல சீடர். அவர் வந்து இந்த ஐயாவினுடைய உடல்நிலை குறித்து எனக்கு தினந்தோறும் அப்டேட் பண்ணுவார். நாராயணியிலிருந்து சிஎம்சியிலிருந்து அப்போலோ வரைக்கும் அவருடைய பங்களிப்புங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவருடைய உதவி இல்லைன்னா இந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் ஐயா வந்து அவரை பயன்படுத்திக்கிட்டார். அவர் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல சோல், நல்ல ஆன்மா. அவருடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்புங்கிறது மிக அளப்பரியது, சொல்லவே வேண்டியதில்லை. எனக்கு நாம் ஒரு சில டைமில் தொய்வுற்றாலோ இல்லை மனச்சோர்வு அடைந்தாலோ அந்த டைம்லாம் அவர் ஒரு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை சொல்லுவார். அதுக்கான சூழ்நிலைகளை, அதுக்கான உபாயங்களை, தீர்வுகளை சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நண்பர் தம்பி வெங்கடேஷ். அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ பூண்டி மகானும் எல்லாம் வல்ல ஸ்ரீராம்ஜி பாபாவும் அவருக்கு துணை புரியட்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து இவை அனைத்துக்கும் மேலாக இன்று பாபா நலமுடன் நமக்கு தம் பௌதிக உடலுடன், அதாவது தூள உடலுடன் இருக்கிறார் என்றால் அதற்கு அதிமுக்கிய காரணம் ஒருத்தர் தான். அவர் வந்து பாபாவுக்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதீத மானசீக சீடனாக இருந்து சேவை செஞ்சு வரக்கூடிய நம்ம முரளி ஐயா தான். அவருடைய பங்களிப்புங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர் வந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஐயா மேலே பக்தி கொண்டு ஐயாவே சுற்றி வரக்கூடியவர். ஐயா வந்து சில நேரங்களில் அவர் சத்தம் போட்டு விலகி செல்ல சொல்லுவார். அப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் விலகி போயிட்டு திரும்ப மீண்டும் 1/2 மணி நேரத்தில் அங்கே வந்து உட்காந்துக்குவார். சைக்கிளில் எடுத்துகிட்டு சைக்கிளில் ஐயாவை உட்கார வச்சுட்டு சுற்றிட்டு வந்தார். அவருடைய உண்மையான பக்தி பாருங்கள். அதுக்கு அடுத்து சைக்கிள் வந்து ஒரு வாடகை ஆட்டோ வாங்கியாவது ஐயாவுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஆட்டோவை வாடகை எடுத்து ஐயாவை உட்கார வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்து பிறகு ஐயாவுக்கு சொந்த ஆட்டோ ஆக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி அதே ஆட்டோவை சொந்தமாக்கினார். அது மட்டும் பார்த்தாமல் ஐயாவை ஒரு காரில் கொண்டு போகணும். இதெல்லாம் யாருக்கு அந்த ஆசையெல்லாம் நேரும்னா அவ்வளோவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் பாசமும் இருந்தால் தான் இது செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி கார் ஏற்பாடு பண்ணார். அதுக்கப்புறம் ஐயாவை தங்கிறதுக்கு அவர் நைட்டில் அவர் அந்த குப்பத்து வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்குவார். இரவில் விளக்கு கிடையாது, இருட்டாக இருக்கும். அந்த வீட்டில் வெறும் சிம்னி விளக்கு தான் வச்சிட்ருப்பார்.
அதில் 2 பெட்டு தயார் பண்ணி அதில் ஒரு பெட்டை தூய பெட்டாக ரெடி பண்ணி ஐயாவை படுக்க வைப்பார். அதை நானே நேரடியாக கண்கூட பலமுறை அழைச்சிட்டு போய் காமிச்சிருக்காரு, பார்த்துருக்குறேன். அவ்வளோ அதீதமான பக்தி. அவருடைய பக்தியை நம்ம அளவிடவே முடியாது. அவர் எதுக்காக இதெல்லாம் செய்கிறாருன்னு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர் தன் குடும்பத்தையே திறந்து ஐயாவே கதின்னு இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆத்மா, நல்ல சீடன். அவர் தான் முதன்மை சீடன். அவருடைய சேவைக்கு ஈடு இணையே இல்லை. அவர் தான் வந்து ஐயாவை அப்போலோ கூட்டும் போகிறதுல அவ்வளோ பெரிய சில சிக்கல்கள்லாம் இருந்ததுங்க. அந்த சிக்கலெல்லாம் தவிடுபடியாக்கி கடைசியாக ஐயா காரில் ஏறுறதுக்கு தயாராக இருக்கும்போது அப்பவும் கூட அவருடைய பாதரட்சை எங்கன்னு தெரியல, அது சுற்றி சுற்றி வராரு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாக சுற்றி வராரு. இதை கண்ட உடனே அவர் வந்து தன்னுடைய இவர் முரளி தான் போட்டிருந்த 2 காலணிகளில் ஒன்று எடுத்து ஐயாவுக்கு பாதுகையாக மாற்றி போட சொன்னார். அதை போட்டுக்கிட்டு உடனே அவர் ஐயா காரில் ஏறி உட்காந்தார். அப்போவே புரிஞ்சுக்கலாம் நாம், அது வந்து ஐயா வந்து முரளியினுடைய அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு தான் இந்த மருத்துவ சிகிச்சையை அவர் ஏற்றுக்கிட்டாருன்றத நாம் கண்கூட பார்க்கலாம். அப்பேற்பட்ட எத்தனையோ பக்தர்கள் வந்து மாத்திரை மருந்து கொடுப்போம். அவர் வந்து 30-40 நாட்களாக வெறும் மருந்து மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால அது மேலே ஒரு அவர்ஷன் வந்து அவர் மறுப்பார், குழந்த மாதிரி படுத்துக்குவார். அந்த டைமில் இவர் எடுத்துகிட்டு போயிட்டு கையில் அந்த மாத்திரையோடு டம்ளரோடு தண்ணியோடு போகும்போதே அவர் எழுந்துச்சு உட்காந்து அதை வாங்கி சாப்பிடுவார். ஸோ இதிலிருந்தே மற்ற பக்தர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவருக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தூய ஆத்மா, எதை கண்டும் அஞ்சாதவர், யாருக்கும் சமரசமின்றி மனசில் பட்டதை சொல்லுவார். நீ உட்காருனா உட்காரு, போனால் போ, அதில் பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டார். ஐயா மட்டும்தான் அவருக்கு பிரதானம். அவருடைய நல்ல மனசுக்கு அவர் இறைவன் வந்து பாபா வந்து அவரை நல்லபடியாக வச்சுக்குவார். அவருக்கு நம்ம நன்றிலாம் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல உன்னத ஆத்மாவுக்கு நாம் அவருக்கு பக்தர்கள் மூலயமா ஐயாவை மீண்டும் இந்த அளவுக்கு தயார் செய்து நமக்கு கொண்டு வந்ததுக்கு அவருக்கு நம்ம மானசீக நன்றி சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் இன்னும் எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயாவனுடைய உடல் நலன்னு விசாரித்தாங்க. தமிழ்ச்செல்வன், சரவணன் மாதிரி இன்னும் நிறைய பேர். எனக்கு இப்போதைக்கு அதை மறந்துடுச்சு, மன்னிக்கணும் தயவுசெய்து. யாருன்னா விடுபட்டிருந்தால் பக்தர்கள் மனசு தயவுசெய்து புண்பட வேண்டாம். எனக்கு மறைக்கணும்லாம் இல்லை, யார் என்னன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. நிறைய பக்தர்கள் ஃபோன் பண்ணி பேசினாங்க, தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தாங்க. எல்லாருக்கும் ஒரு துடிப்பு தானே, ஐயா மேலே ஒரு பக்தி இல்லாமல் இந்த ஒரு வேண்டுதலோ இல்லை அந்த அக்கறையோ இல்லைன்னா அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க இல்லையா. அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய நன்றி சொல்லிக்கிறோம். ஐயாவுடைய அருள் பரிபூர்ணமாக ஐயா பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்போ மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வரும். எல்லாமே தேங்க்ஸ் கிவிங் இவ்வளோ நேரம். இப்போது மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா, ஐயாவை நம்ம தரிசிக்கலாமா அப்படின்னா, ஐயாவை தரிசிக்கிறதுக்கு எந்த வித தடையும் இல்லை. எல்லாரும் வந்து எப்போதும் போல் நீங்கள் பழையபடி சந்திக்கலாம், தரிசனம் பண்ணலாம், அவருடைய அருளை பெறலாம், அவருக்கு நீங்கள் சேவை செய்யலாம். உங்கள் சேவையை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, யாரும் அதை செய்யவும் மாட்டாங்க. முரளி வந்து சில டைமில் அதை இதை செய்யணும்னா அதை நம்ம கேட்டுட்டு போகணும். ஏன்னா அது வந்து பாபாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நினச்சிக்கணும். சப்போஸ் முரளி ஐயாவே கூட ஏதோ ஒரு யோசனையில் கோபமாக கூட சொல்லிட்டாருன்னா கூட நம்ம அப்போ அமைதியாக வந்துடணும். ஏன்னா அது பாபாவுடைய ஏற்பாடு, அப்படி தான் நாம் நினச்சிக்கணும். அது சப்போஸ் அது பாபா ஏற்பாடு இல்லாத பட்சத்தில் நமக்குரிய விஷயங்களை பாபா அதை பார்த்து நம்மளுக்கு செய்வார். அதனால் நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய சேவை என்னவோ ஏதோ அதை செய்யுங்க. அது சில டைமில் முரளியோட ஒப்புதலோடு செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. சரி, இப்போ எல்லோரும் வந்து இதை தரிசிக்கலாம். இப்போ என்னென்னா, ஐயாவுக்கு உடல்நிலை குறித்த விஷயங்களை மட்டும் சொல்லுவோம். ஐயா வெயிட்டை தூக்கக்கூடாது, அது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி ஐயா தரையில் உட்காந்து கையை ஊனி எழுந்துக்கக்கூடாது. இது ரெண்டும் அதிமுக்கியமாக நாம் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ கட்டிலில் தான் உட்கார்றாரு. இப்போ ஐயா படுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் போயிட்டு விபூதி
கிண்ணத்தை எடுத்து போய் நீட்டினோம்னா அதுக்காக எந்திரிச்சு உட்காருவார் இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் போதும். ஐயா படுத்துட்டு இருக்கும்போது நம்ம அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காரலாம். அவர் எந்திரிச்சாருன்னா எந்திரிச்ச பிறகு நம்ம அதை விபூதி வச்சுக்கிட்டு கிளம்பலாம். இல்லையா இன்னொரு நல்ல ரெஸ்ட்டில் இருக்கிறாரு, தூங்குறாருன்னா நம்ம தொல்லை பண்ணாமல் வந்துடலாம். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தரிசிக்கலாம், எந்த வித தடையும் இல்லை. ஐயாலாம் உங்களை பக்தர்களை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எல்லாரும் என்ன தெய்வமும் குழந்தையும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்வாங்க. எங்கே நம்ம தெய்வத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா அங்கே தெய்வம் தன்னுடைய சாநித்தியத்தை காமிக்கும். அதனால் பக்தர்கள் தயவுசெய்து வந்து எந்த தடையும் இல்லாமல், எத்தனையோ பேர் ஏக்கத்தோடு இருக்கீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க ஐயாவை பார்க்கல வரலாமா. அதனால தான் நான் இந்த பதிவு போடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வாங்க வாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பதிவாக போட்டு எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ பதிவே அதுக்காக தான் ஆரம்பித்தது. நம்ம நன்றி சொல்லி ரொம்ப நேரம் கடத்திட்டோம். எல்லோரும் வரலாம், ஐயாவை தரிசனம் பண்ணலாம். சரி, ஐயா என்ன உணவுகளை உட்கொள்வார் அப்படின்னா இதை டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் ஆஞ்சியோ சிகிச்சை செஞ்ச நம்ம மருத்துவர் சொக்கலிங்க ஐயா கிட்ட கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே, அவர் ஒரு மகான், அவருக்கு தனக்கு எது உடலுக்கு நல்லது எது தீயதுன்னு அவருக்கே தெரியும். நீங்கள் நான் சாப்பிட்ற எல்லா வகையான உணவும் கொடுங்க, அவரே வந்து எது தேவையானதோ எடுத்துக்க போகிறாரு, தேவையில்லாத விலக்கிட போகிறாரு. அவருக்கு உடலுக்கு எது நல்லது எது சரின்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னார். ஆனாலும் கூட நாம் ஒரு அறியாமையில் தானே இருக்கோம். இதய நோயாளி, இதய சிகிச்சை மாரடைப்பு வந்தவங்களுக்கு, சிகிச்சை எடுத்தவங்களுக்கு நாம் என்னென்னலாம் நம்ம வீட்டில் இருந்தால் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கொழுப்பு அதிகமான உள்ள பொருள்களை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அதாவது மட்டன், சிக்கன் அதை அவாய்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் அவருக்கு ஸ்பெஷலாக உப்பு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். காரம், புளிப்பு, உப்பு இது மூணுத்தையும் கொஞ்சம் குறைக்கணும். மற்றபடி நார்மலாக இருந்தால் போதும். ஏன்னா அவர் மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்றதுனால வயிறு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறோம், சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரங்களையும் உப்பையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். மற்றபடி ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குது, அதை பயன்படுத்தி உணவு தயாரிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஆயிலில் வந்து கொழுப்பு கம்மியாக இருக்குது, அதை பண்ணலாம். மற்றபடி அசைவ உணவில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. முட்டையில் வந்து வெள்ளைக்கரு அது சாப்பிடுவார். வெள்ளைக்கருவாக கொடுத்தா சாப்பிட மாட்டார்னு நினைக்கிறேன். அதை வந்து ஆம்லெட், வெறும் வெள்ளை கருவு மட்டும் ஆம்லெட்டு போட்டு கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது இன்னும் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணல. அதே மாதிரி மீன் உணவுகளில் வெள்ளை நிற மீன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சாலா மீன் சொல்லுவோம், இல்லை இந்த சுறான்னு சொல்லுவோம், இல்லை வெள்ளை நிறத்திற்குள்ள மீன்கள், அது கரெக்டாக எனக்கு பேர் தெரியல, நீங்கள் அதை பார்த்துன்னா தெரியும். அதை நம்ம வறுத்து கொடுக்குறத விட, ஃப்ரை பண்ணி கொடுக்குறத விட, எண்ணெயில் பொரித்து கொடுக்குறத விட அது குழம்புல போட்டு குழம்பு மீனாக கொடுத்தோம்னா சாப்பிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் மீனும் யாரும் ட்ரை பண்ணல. ஆனால் நீங்கள் நம்ம கணேஷ் டெய்லர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எப்போ ஐயாவை தரிசனம் பார்க்க வந்தாலும் மீன் குழம்போடு தான் வருவார். நான் நிறைய பார்த்துருக்கேன். அவர் கொண்டு வர மீனை ஐயா ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவார். அதுதான் பக்தி, வேறு ஒன்றும் இல்லை. நாம் எல்லாருமே கூட உணவு கொண்டு வருவோம், எல்லாத்தையும் கூட சாப்பிடுவார். ஆனால் அவர் கொண்டு வர உணவை, அதுவும் மீன் உணவை நல்லா சாப்பிடுவார். அதே மாதிரி நம்ம வேலு டிரைவர் இருக்கார், நம்ம தாசார் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நண்பர், அவர் வீட்டு உணவுகள் கூட சாப்பிடுவார். இன்னும் நிறைய பேர், யாராருன்னு எனக்கு குறிப்பாக பேர் மறந்துடுச்சு, அவங்க வீட்டு உணவுகளை கொண்டு வருவாங்க. தாராளமாக எடுத்துவாங்க, ஐயாவுக்கு கொடுங்க. ஐயா வந்து உணவு கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறாரு. இப்போ உங்களுடைய பக்தினால் கொடுக்கக்கூடிய உணவுகளை அவர் தாராளமாக எடுத்துக்கிட்டு அவர் மீண்டும் பழைய மாதிரி பரிபூர்ண உடல்நிலையோடு வெளியே நம்ம வீடுகளுக்கெல்லாம் வளம் வரட்டும். ஐயாவுடைய அருள்கடாட்சம் அனைவருக்கும் பெறட்டும். அப்படிங்கிறதுனால ஐயாவை வாங்க, பாருங்கள், கொண்டாடுங்க. இன்னும் ஐயா நம்மளோட 100 வயசு கடந்து வாழ்வார்னு டாக்டர் சொன்னபடி நாம் அதை எதிர்பார்த்து அதுக்கான சேவையை நாம் செய்வோம். ஐயா ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு சிஷ்யனுக்கும், ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொரு கடமை கொடுத்துருப்பாரு. அந்த கடமையை தொடர்ந்து செய்யுங்க. சனிக்கிழமைகளில் கூட ஒரு
நண்பர் ஒரு சிறப்பு பூஜை பண்ணுவார். அதெல்லாம் கூட ஏன் நிறுத்திட்டாங்கன்னு தெரியல. தயவுசெய்து நீங்களாம் தொடர்ந்து அதை செய்யுங்க. எந்த வித தடையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் வாங்க, ஐயாவை பாருங்கள், தரிசனம் பண்ணி அவங்கவுங்க ஆத்மாத்மா வணங்கி ஐயா உடல்நிலை மீண்டு பழையபடியே மீண்டு வரவும், மற்றும் நம்மளுடைய குறைகளை அவர் எப்போவுமே ஐயா பரம்பொருள், அது ஞானி, பரம ஞானி, நம்ம வேண்டுதலுக்காக மீண்டும் வந்திருக்கிறாரு. 100 ஆண்டு கடந்து இருப்பார். அவர்கிட்ட நாம் வேண்டுதலை வச்சு நம்ம குடும்பம் செழிப்போட நம்ம நினச்சதை அருள் செய்ய அவரை நம்ம வேண்டி பிரார்த்தனை செய்வோம். ஜெய் ஸ்ரீராம்.